ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமலி கிச்சன்ஸ். நம்ம கிச்சனில் இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பீஃப் வச்சு பீஃப் பக்கோடா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். நான் ஒரு 1/2 kg அளவுக்கு பீஃப் எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: பெரிய வெங்காயம் 1-2 நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கோம். 2 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, ஒரு 4 துண்டு பட்டை, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா, 3 டேபிள் ஸ்பூன் மைதா, 2.5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர், கொஞ்சமாக ஃபுட் கலர் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், ஆப்ஷன் தான். இப்போ நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 4 பட்டை துண்டுகளை போட்டுடலாம். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போது இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறது. காரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்க மிளகாய் தூள், சிக்கன் 65 மசாலா 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன் எடுத்துருக்கோம், அதையும் போட்டுடலாம். இப்போது அரிசி மாவு அண்ட் மைதா இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க கறியும் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பக்கோடா மாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம கறியை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம இருக்கிற கறிங்களை அரைச்சி எடுத்து இப்போ அந்த மசாலாவோடு சேர்த்து பிரட்டிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா பிசைறணும். இப்போது கொஞ்சமாக ஃபுட் கலரிங் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் வினிகரை ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்மளோட மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை எண்ணெயில் போட்டு எப்படி பொரிச்சு எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம மொத்தமாக போடாமல் நம்ம பக்கோடா எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையால் எடுத்து உதுத்து விடுவோமோ அது மாதிரியே நம்ம கறிகளை உதுத்து விட்டுடலாம். எண்ணெய் ரொம்ப காயாமல் ஓரளவுக்கு மீடியம் ஹீட்டாக இருக்கணும். கொஞ்சமாக அடுப்பை கம்மி பண்ணி வச்சு மெதுவாக பொரிச்சு எடுக்கணும். அவ்வளோதான். ஓரளவுக்கு வெந்துருச்சு. திரும்பி பரட்டி விட்டு இன்னொரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட டேஸ்டியான சுவையான பீஃப் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இருக்க எல்லா பக்கோடாவையும் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம போடும்போதே நம்ம கைகளால் உதிர்த்து விட்டு போட்டோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும். இப்போ அது கூடவே அந்த காஞ்ச எண்ணெயில் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து போட்டு அதையும் பொரித்து நம்ம பீஃப் பக்கோடாவோட போட்டு ஆனியன் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட பீஃப் பக்கோடா உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.